எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியதர்ஷினி. நான் கோயம்புத்தூர்ல இருக்க அமிர்தா விஸ்வா வித்யாபீடம்ல தேர்ட் இயர் இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன். நான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல ஒரு 10 இயர்ஸா இருக்கேன். அதுல 5 இயர்ஸா ஷூட்டிங் பால் ப்ராக்டிஸ் பண்றேன். ஜூனியர் நேஷனல் விளையாடி இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ சீனியர் நேஷனல் விளையாடிட்டு 2 நேஷனல்ஸ் விளையாடி இருக்கேன். இப்போ ரீசெண்டா நியூ டெல்லியில் நடந்த செகண்ட் ஷூட்டிங் பால் வேர்ல்ட் கப்ல நான் இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகி இப்போ இந்தியன் விமன்ஸ் டீம் நாங்க கோல்டு வின் பண்ணியிருக்கோம். 7 கண்ட்ரீஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்தியா, நேபாள், மயான்மர், சூடான், அப்புறம் நியூசிலாந்து, கனடா, ஸ்ரீலங்கா. ஸோ நாங்கள் ஃபைனல்ஸ் வந்து நேபாள் கூட விளையாடி இருந்தோம். ஃபர்ஸ்ட் செட் 21-15 வின் பண்ணியிருந்தோம். செகண்ட் செட் 21-12 வின் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் இந்தியா ஒரு டாமினேட்டிங் டீம். அப்புறம் அதே மாதிரி மென்ஸ் கேட்டகரியில் இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ், வின்னர்ஸ் வந்து கனடா, தேர்ட் வந்து நியூசிலாந்து. விமன்ஸ் கேட்டகரியில் வின்னர்ஸ் இந்தியா, செகண்ட் நேபாள், தேர்ட் வந்து மயான்மர். கண்டிப்பாக நேபாள் தான் கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. நாங்கள் அதான் 21-15 ஃபர்ஸ்ட் செட்டில் வின் பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் செட்லேயும் 21-12 வின் பண்ணோம். புதுசாக இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் எல்லாருமே. ஸோ எங்கள் பெஸ்ட்டு கொடுத்து நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த இந்தியன் டீமுக்காக செலக்ட் ஆகி அப்புறம் தமிழ்நாடுக்காக பெருமை சேர்த்திருக்கோம். அதே மாதிரி அடுத்த வேர்ல்ட் கப்ஸ் ஆடணும், அப்புறம் ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும், மெடல் பண்ணணும். நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும் அப்புறம் எஸ்டிஏடிக்கும் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, எங்களை மாதிரி இருக்கிற பிளேயர்ஸை ரெகக்னைஸ் பண்ணி எங்களுக்கான அந்த ரெகக்னேஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற நிறைய பிளேயர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அந்த ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபுட்பால் கேம் வந்து நம்ம எஸ்டிஏடிலையும் அப்புறம் மினிஸ்ட்ரிலையும் ரெகக்னைஸ்டான ஸ்போர்ட் தான். ஸோ தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அப்புறம் எஸ்டிஏடி அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எல்லாருக்குமே எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, எங்களை மாதிரி பிளேயர்ஸை ரெகக்னைஸ் பண்ணி உடனே ஹை கேஷ் இன்சென்டிவ் அவார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்து நாங்கள் தமிழ்நாடு சார்பா இந்தியா டீமுக்கு விளையாடி எங்களால நிறைய கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணி தர முடியும்னு நான் நினைக்கிறேன். முன்னொரு காலத்துல இருந்தே சில்வர்ல பொங்கல் சீர் கொடுக்கறது வழக்கம் தாங்க. ஏன்னா சில்வருக்கு பியூரிட்டி, லாக்ஜிவிட்டி மட்டும் இல்ல, சில்வருக்கு ஒரு லட்சுமி கடாட்சமும் இருக்கு.